என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் காலைல ஸ்ப்ரவுட்ஸ் சார். எவ்வளோ மிஞ்சி மிஞ்சி போனால் பச்சை பயிர் எடுத்து அதை ஊற வச்சுட்டு அதை எடுத்து முளை கட்டி சாப்பிட்றேன். 2 தேங்காய் வத்து, 1 வாழைப்பழம், 2 பெரிஞ்சப்பழம், இவ்வளோ தான் சார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போகுது. இதுக்கு என்ன செலவாயிடும் சார்? இட்லி தோசையோட கம்மியாக தான் ஆகும் சார். நான் சொல்ல புரியுதுங்களா சார்? நம்ம அவள் கொஞ்சம் எடுத்து ஒரு தேங்காயில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்றேன் சார். ஒரு நாள் கொண்டக்கடலை பயிர் ஊற வச்சு அழகாக முடிச்சிடலாம். காலைல அழகாக போதுமே சார். செலவு ரொம்ப கம்மி சார். நம்ம தான் பயங்கரமாக யோசிக்கிறோம் சார். ட்ரிங்க் அது இது பயங்கர எனர்ஜி, அதெல்லாம் கிடையாது சார். இப்போ சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஹெல்த் ட்ரிங்க் சாப்பிட்டா எலும்பெல்லாம் நல்லா உறுதியாயிரும் அப்படின்னு. அதெல்லாம் எந்த அளவுக்கு? ஸ்டில் நாட் ப்ரூவன் சார். ட்ரிங்க்ஸ் எல்லாமே இட்ஸ் உருவானது தான் சார், உருவாக்கினது தான் சார். நிறைய நேச்சுரல் ஃபுட்ஸ் இருக்குது சார். 100% தட் வில் கிவ் யூ வெரி குட் திஸ் திங் சார். நெல்லிக்காய் இருக்குல்ல சார், பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் சார். அவ்வளோ நல்லது சார். யூஆர் ஆல்வேஸ் சர்ச்சிங் ஃபார் மங்குஸ்தான் சார். 350 ரூபா கிலோ வைக்கிறதுல அதுதான் தேடி எடுக்கிறோம். ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, கேன்சர் வராதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நெல்லிக்காலையும் அதே தான் சார் இருக்குது. கேட்டுட்டு சார் மூக்கு வந்து முடியல, அங்கே கருணூச்சி எங்கே இருக்குன்னு கிடைக்கல, என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது ஆப்ஷன்